வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இருக்குது இந்த பொடியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருஜீரகம் இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் போட்டு நல்லா இதையும் வறுத்து விட்டுடலாம். இது நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறமா இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட இப்போ அதே அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி ஓமத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஓமம் ஒரு கரண்டி போடல, ஓமம் மட்டும் 3/4 கரண்டி அளவுக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுறேன். நல்லா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ரெகுலராக நைட்டு தூங்கும்போதோ இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் ஏஞ்சதுக்கப்புறமோ ஹாட் வாட்டரில் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக ஆற வச்சு வெதுப்பாக குடிக்கும்போது நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணவும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடணும். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் நீங்கள் குடிங்க, இல்லைன்னா நைட்டு எப்படி வேணாலும் குடிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா எடுத்து குடிங்க. கண்டிப்பாக இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்களும் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு இந்த மாதிரி குட்டியான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பொடி சூப்பராக ரெடி பண்ண இந்த பொடியை எப்படி நம்ம செஞ்சு அதை எப்படி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பவுடர் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி இல்லை அப்படியே கூட ஸ்ட்ரைட்டாக குடிக்கலாம். இதை அதே கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அந்த பவுடரை போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். See you for next video.